இன்னைக்கு என்ன ஒரு சந்தோஷமான தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கே நம்ம சொல்லியிருந்தோம். அது கண்டிப்பா அது சம்மந்தமா பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உள்துறை அமைச்சர் அது சம்மந்தமா பேசியிருந்தாங்க பார்லிமென்ட்ல. என்ன அப்படின்னா, 60 வயசுக்கு மேற்பட்டவங்க வந்து கண்ணியப்படுத்தப்படணும். அவங்கள வந்து மனிதாபிமான அடிப்படையில இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள்ல அவங்கள வந்து தள்ளக்கூடாது. இதனால நெறைய பேர் நாட்ட விட்டு போயிட்டாங்க அப்படின்ற அடிப்படையில, அந்த ஒரு அந்த ஒரு சட்டம், அந்த ஒரு ஆர்டிக்கிளே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அதாவது முன்னாடி 250 தினாரு கட்டி டிரான்ஸ்ஃபர் அதாவது ரினியூவல் பண்றதா இருக்கட்டும், டிரான்ஸ்ஃபர் பண்றதா இருக்கட்டும், அதுக்கு போக இன்சூரன்ஸ் கட்டுறது. கிட்டத்தட்ட 900 தினார்கள் வந்து வருஷத்துக்கு அவங்க செலவழிக்க வேண்டி இருந்தது. அதாவது டிகிரி இல்லாத 60 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள். அவங்களுக்கு அந்த இது இனிமே அந்த ஃபீஸ் எதுவுமே கிடையாது. நீங்க ரினியூவல் பண்றதா இருந்தாலும் சரி, வேற ஒரு கஃபீல்ட்ட மாறுறதா இருந்தாலும் சரி, 60 வயசுக்கு மேற்பட்டவங்க உங்கள்ட்ட டிகிரி இல்ல அப்டின்னா, நார்மலா முன்னாடி எப்படி இருந்துச்சோ, அதே ஒரு முறை தான். இப்போ இந்த அதிகமான காசுகள செலவழிக்கக்கூடிய அந்த ஒரு இது வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு சந்தோஷமான தகவல்.